கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சாம் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் 4 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் மூலியமாக இணைந்திருக்கிறீங்களோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆம், நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய மீறல் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக முள்முடி பெற்றார். நம்முடைய பாவங்களுக்கு மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் அக்கிரமம் மறுபடியும் 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 தொடர்ந்து செய்யும்போது தேவனுடைய தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அக்கிரமத்திலிருந்து வெளியில வர வேண்டும். எப்பொழுது வெளியில வர முடியும்? உணர்வு வேணும். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். ஒருவேளை கர்த்தரை விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை தள்ளி போயிருக்கிறோம் என்றால், என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்திருக்கிற தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன்தான் பாக்கியம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறத அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. யாரெல்லாம் அப்பா பரிசுத்தம் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போகாம இருக்காங்களோ, ஆலயத்துக்கு போக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்யுங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை தாங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் வேலை அடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரப்படட்டும். இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எங்களோட அவைங்களெல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் ரத்தப்படுத்தணும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இல்லை கர்த்தராய் நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி கர்த்தர் போகப்படுத்தின துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.